தாய் வீடு ஆகஸ்ட் 2024. ரஷ்ய தேசியம் மீதுள்ள சவால்கள். எழுதியவர் ரதன். வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம். ரஷ்யன் மொழியில் ரஷ்யா என்பதற்கு இரு அர்த்தங்கள் உண்டு. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பு ரஷ்யன் எனவே உள்ளது. ரஷ்யனில் ரஷிக்கி ஆகிய இரு அர்த்தங்கள் உண்டு. முதலாவது ரஷ்ய நாட்டு பிரஜை, இரண்டாவது ரஷ்ய இனக்குழு என அர்த்தப்படும். ரஷ்யா என்பது பல்வேறு இனக்குழுக்களை கொண்ட நாட்டின் பிரஜை என்பதாக அர்த்தப்படும். ரஷிக்கி மிர் என்பது ரஷ்ய உலகம். இந்த உலகம் உக்ரைன், பெலாரஸ் ஆகிய நாடுகளையும் உள்ளடக்கியது. ரஷ்ய தேசியம் என்பது உக்ரைனையும் பெலாரஸையும் உள்ளடக்கியது. நான் ஒரு தேசியவாதி என்ற பதத்தினுள் நாட்டுப்பற்று துணித்தாலும் ஒரு சுயநலமும் வெளிப்படுகின்றது. கடந்த 50 வருடங்களில் ரஷ்யாவில் இருவர் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். முதலாமவர் ஹொபச்சேவ், இரண்டாமவர் புட்டின். பனிப்போரை முடிவுக்கு கொண்டு வந்து மேற்கு நாடுகளுக்கு வெற்றியை கொடுத்தவர் என்ற பெயர் ஹொபச்சேவுக்கு உண்டு. மேற்கு நாடுகள் சோவியத் யூனியனில் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் ஏற்படுத்தியவர் ஹொபச்சேவ் என கருதி கொண்டாடுகிறார்கள். ஆனால் ரஷ்யாவில் ஹொபச்சேவ் ரஷ்யத்தை தேசியத்தை உடைத்து விட்டார் என்ற கடுமையான விமர்சனம் அவர் மேல் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. ஹொபச்சேவ் பல செவ்விகளில் ரஷ்யாவில் மார்க்சிசம் செயல்முறையில் வரும் என தான் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். தன்னை ஒரு மார்க்சிஸ்வாதியாகவே வெளிப்படுத்துகின்றார். ஆனால் மேற்கு ஆய்வாளர்கள் அவரை மார்க்சியத்துக்கு எதிரானவராகவே வெளிப்படுத்துகிறார்கள். ரஷ்யா, உக்ரைன், பெலாருசியன், டிரான்ஸ்காகசியன் ஆகியன இணைந்து முதலில் 1922 சோவியத் யூனியன் உருவானது. பின்னர் ரஷ்யா, உக்ரைன், பெலாருசியன், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், ஜோர்ஜியா, அசர்பைஜான், லித்வேயா, மோல்டிவா, லட்டிவா, கிர்கிஸ்தான், டஜிகிஸ்தான், ஆர்மேனியா, டர்க்மெனிஸ்தான், எஸ்டோனியா ஆகிய 15 நாடுகளை சோவியத் யூனியன் கொண்டிருந்தது. இவற்றை விட வார்சோ ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதாவது WTO என்ற அமைப்பின் ஊடாக 7 நாடுகள் சோவியத் யூனியனுடன் இணைந்து செயல்பட்டன. அல்பேனியா, பல்கேரியா, செக்கோஸ்லோவேக்கியா, கிழக்கு ஜெர்மனி, ஹங்கேரி, போலந்து, ருமேனியா ஆகிய நாடுகளே சோவியத்துடன் இணைந்து செயல்பட்டன. மேற்கு நாடுகளின் நேட்டோ அமைப்பு விட மிக நெருக்கமான இணைப்பாகவே வார்சோ அமைப்பு செயல்பட்டது. டிசம்பர் 30, 1922 ஆரம்பமாகி டிசம்பர் 25, 1992 சோவியத் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. 1956 ஹங்கேரியில் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட்ட அமைப்புகளால் தொடங்கப்பட்ட ஹங்கேரி புரட்சி ஹங்கேரி அரசினால் சோவியத் யூனியனின் படைகளின் உதவியுடன் கட்டுப்படுத்தப்பட்டது. அப்போது சோவியத் யூனியனில் ஸ்டாலின் ஆட்சி செய்தார். 1991 வரை ஹங்கேரியில் சோவியத் படைகள் நிலை கொண்டிருந்தன. 1968 செக்கோஸ்லோவேக்கியாவில் ஏற்பட்ட புரட்சியும் சோவியத் படைகளால் முறியடிக்கப்பட்டது. தற்போது செக், சொலோவாக்கியா என இரு நாடுகளாக செக்கோஸ்லோவாக்கியா பிரிந்துவிட்டது. 1948 இருந்து 1989 வரை ரொமேனியாவும் சோவியத் யூனியனின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்தது. நேட்டோ 1949 உருவாக்கப்பட்டது. அதன் பின்னரே வார்சோ அமைப்பு 1955 உருவானது. ரூமன், வின்சென்ட் சர்ச்சில் ஆகியோரின் கம்யூனிச சித்தாந்த பரம்பலுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விளைவாகவே வார்சோ நாடுகளின் அமைப்பு உருவாக்கப்பட்டது. நேட்டோவின் உருவாக்கம் சோவியத் யூனியனுக்கு எதிராகவே இருந்தது. நேட்டோவின் ஒரே ஒரு நோக்கியம் சோவியத் யூனியன். அது உடைந்த பின்னரும் நேட்டோ கலைக்கப்படவில்லை. இப்பொழுது அது ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பியுள்ளது. சோவியத் யூனியன் உடைவுக்கு பல்வேறு காரணங்கள் இன்றும் பல ஆய்வாளர்களால் முன்வைக்கப்படுகின்றன. சோவியத் யூனியனின் உள்ளக சிக்கல்களை மேற்கின் ஊடகங்கள் வெளிப்படுத்தவில்லை. சோவியத்தை லெனின் சுமார் 1 வருடமே ஆட்சி செய்தார். ஸ்டாலினே அதிக காலம் ஆட்சி செய்தார். 29 வருடங்கள் ஸ்டாலினின் ஆட்சி அமைந்திருந்தது. குருச்சேவின் ஆட்சியின் போதே கிரீமியா சோவியத் குடியரசில் இருந்து சோவியத் உக்ரைன் குடியரசின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இது நிர்வாக மாற்றமாகவே குருச்சேவ் கருதியிருந்தார். ஆனால் சோவியத் யூனியன் உடைந்த போது கிரீமியாவும் உக்ரைனை இணைத்துக் கொண்டது. ஹொபச்சேவின் 6 ஆண்டுகால ஆட்சியில் சோவியத் யூனியனின் 15 நாடுகளுக்கு அதிகளவு சுதந்திரம் ஹொபச்சேவ் வழங்கியமையினால் தான் சோவியத் யூனியன் உடைந்தது என ஹொபச்சேவை இன்றும் ரஷ்ய ஆதரவு விமர்சகர்கள் விமர்சிக்கிறார்கள். மறுபுறத்தில் 15 நாடுகளுள் அதிகளவு தேசிய உற்பத்தி வருமானத்தை ரஷ்யா கொண்டிருந்தமையினால் வருமான பங்கீட்டினால் சோவியத் யூனியன் பாதிக்கப்பட்டிருந்தது. மேற்கு நாடுகள் தொடர்ச்சியாக கொண்டு வந்த பொருளாதார தடைகள், அழுத்தங்களையும் ஹொபச்சேவ் எதிர்கொண்டிருந்தார்.
சோவியத் யூனியன் உடைந்த பின்னர் ரஷ்யா தன்னளவில் பல சிக்கல்களை எதிர்கொண்டது. குறிப்பாக ரஷ்யாவின் முதல் அதிபர் ஜெஸ்லினின் ஆட்சி காலத்தில் தன்னலக் குழுக்களின் ஆதிக்கம் அதிகரித்திருந்தது. சோவியத் யூனியன் காலத்தில் அமைந்திருந்த பொருளாதார பங்கீடு அற்றிருந்தது. பணவீக்கம் அதிகரித்தது. ஜெஸ்லின் அமெரிக்காவிற்கு வந்துவிட்டு மீண்டும் ரஷ்யா திரும்புவதற்காக டலாஸ் விமான நிலையம் நோக்கி போய்க் கொண்டிருந்த போது ராண்டல்ஸ் டிஸ்கவுண்ட் சூப்பர் மார்க்கெட்டை பார்த்துவிட்டு அது போன்ற ஒன்று ரஷ்யாவில் இல்லை, எங்களது மக்களுக்கு இவ்வாறான தெரிவுகள் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். சோவியத் யூனியன் உடைந்த பின்னர் ரஷ்யாவை ஆட்சி செய்தவர்கள் ரஷ்யா எவ்வாறு அமைய வேண்டும் என்ற எண்ணமற்று தங்களது பைகளை நிரப்புவதிலேயே கவனம் செலுத்தினார்கள். கடந்த 50 வருடங்களில் ரஷ்யாவில் மாற்றத்தை ஏற்படுத்தி இரண்டாமவரான புட்டினால் கூட இவைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. சோவியத் யூனியன் உடைவதை ரசித்து கொண்டிருந்த அமெரிக்கா ஜெஸ்லின் ஆட்சியை பயன்படுத்தி கொண்டது. குடியில் விருப்பங்கொண்டு குடியில் மிதந்த ஜெஸ்லின் குடிமக்களை மறந்துவிட்டார். மேற்கு நாடுகள் ரஷ்யாவினுள் புகுந்தன. அமெரிக்க வைத்தியசாலை என்ற பெயரில் தனியார் மருத்துவமனை மாஸ்கோவில் அமைக்கும் அளவிற்கு ரஷ்யா அடிபணிந்து போனது. அப்பொழுது சீனா பொருளாதாரத்தில் எழுச்சி பெற்றிருக்கவில்லை. எனவே ரஷ்யாவிற்கு கை கொடுக்க எவரும் இல்லை. புட்டின் ஆட்சிக்கு வந்தபோது புட்டினை மேற்கு நாடுகள் கணிக்க தவறிவிட்டன. மற்றொரு ஊழல்வாதி எனவே நினைத்திருந்தனர். புட்டினின் எழுச்சியின் போது புட்டினை ஹிட்லருடன் ஒப்பிட்டு பிரச்சாரம் செய்தனர். அமெரிக்க ஹவுஸ் ஸ்பீக்கர் கெவின் மெக்கார்த்தி நேரடியாகவே ஹிட்லருடன் ஒப்பிட்டு பேசினார். புட்லர் என்ற பதத்தாலும் அழைக்கப்பட்டார். தற்போதைய அமெரிக்க அதிபர் பைடன் "By God, this man cannot be allowed to remain in power" என போலந்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கூறியிருந்தார். ரஷ்யா 195 இனக்குழுக்களை கொண்ட நாடு. ரஷ்யா 85 கூட்டாட்சி அமைப்புகளாக உள்ளது. இவற்றுள் 21 குடியரசுகள். ரஷ்யாவில் பல இனக்குழுக்கள் வாழ்ந்து வருகின்றன. 81% ரஷ்யர்களுடன் டாட்டாஸ், உக்ரேனியர், பாக்கிர்ஸ், செச்சென், சுவாஷ், ஆர்மேனியன் ஆகிய இனக்குழுக்கள் அதிகளவில் உள்ளனர். ரஷ்யர்களுக்கு அடுத்து அதிகளவுள்ள டாட்டாஸ் 3%. அவர்களில் பெரும்பாலானோர் முஸ்லிம்கள். ரஷ்யாவில் 21 குடியரசுகளில் பலவற்றில் ரஷ்யர்கள் தவிர்ந்த இனக்குழுக்களே அதிகளவு வாழ்கின்றனர். இவற்றை விட மிகுதி கூட்டாட்சி அமைப்புகளிலும் சிறுபான்மையினர் பரந்து வாழ்கின்றனர். பின்வரும் குடியரசுகளில் அதிகளவு சிறுபான்மையினர் வாழ்கின்றனர். டாட்டாஸ்தான் டாட்டாஸ் 53.5%, டாஜஸ்தான் சுவாஷியா சுவாஷ் 63.7%, செச்சென்யா செச்சென்ஸ் 96.4%, ஷக்கா ரிப்பப்ளிக் ஷாக்கா 55.3%, கபார்டினோ பல்கேரியா கபார்டின் 57%, கராச்சே சேகேஷியா கராச்சேஸ் 44.4%, இங்குஷெட்டியா இங்குஷ் 96.4%, டூவா டுவான்ஸ் 88.7%, கல்மெக்கியா கல்மெக்ஸ் 62.5%. சோவியத் யூனியன் காலத்தில் இனக்குழுக்களை நேரடியாக மத்திய அரசில் பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். 2005 புட்டின் அரசு மேற்கொண்ட சட்ட மாற்றத்தால் இந்த பிரதிநிதித்துவம் முடிவுக்கு வந்தது. பல குடியரசுகளில் முன்னர் அக்குடியரசை சேர்ந்த மக்கள் அதிகம் வாழ்ந்து வந்தனர். சோவியத் யூனியன் உடைவின் பின்னர் அங்கு ரஷ்யர்கள் அதிகம் வாழ்கின்றனர் அல்லது திட்டமிட்ட குடியேற்றம் அங்கு ஏற்படுத்தப்பட்டது. உதாரணத்துக்கு கோமி ரிப்பப்ளிக், இங்கு கோமி மக்கள் அதிகம் வாழ்ந்து வந்தனர். சுமார் 85% இன்று அங்கு கோமி மக்கள் சிறுபான்மையினராக உள்ளனர். இந்தியாவில் மோடி எல்லாவற்றையும் மத்தியில் ஒருங்கிணைப்பது போல் ரஷ்யாவிலும் நடைபெற்று வருகிறது. தங்களது மத, மொழி, கலாச்சாரத்தை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தலாம். ஆனால் குடியரசுகளின் சட்டம், ஆட்சி என்பவற்றை மத்திய அரசை தீர்மானிக்கிறது. செச்னிய விடுதலை போராட்டங்களை ரஷ்ய இராணுவம் அடக்கியது. எனினும் இன்று வரை அங்கு சிறிய அளவிலாவது போராட்டங்கள் நடைபெறுகின்றன. உக்ரைன் ஆக்கிரமிப்பிற்கு செச்னியா ரஷ்யாவிற்கு ஆதரவு வழங்கியிருந்தது. போரிலும் செச்னியாவை சேர்ந்த இராணுவ வீரர்கள் பங்கு பெற்று வருகின்றனர். இந்திய சீன யுத்தத்தின் போது தமிழ்நாட்டில் திராவிட நாடு எழுச்சி போராட்டங்களை அண்ணா கைவிட்டார். உக்ரைனுடனான ரஷ்ய ஆக்கிரமிப்பு ரஷ்யாவிற்குள் தோன்றி வளர்ந்து வரும் சிறுபான்மை இன போராட்டங்களை சற்று பின்தள்ளியுள்ளது. ஜப்பானுக்கு அருகிலுள்ள குரில் ஐலாண்ட்ஸ் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. எனினும் ஜப்பானும் ரஷ்யாவும் இந்த சிறிய தீவுகளுக்காக மோதிக்கொண்டிருக்கின்றன.
இன்று ரஷ்யாவிற்கு பக்கபலமாக சீனா உள்ளது. உக்ரைன் போர் நேட்டோவோ அமெரிக்காவோ எதிர்பார்க்காதவாறு இறுதிக்கட்டத்தில் ரஷ்யாவிற்கு சார்பாக உள்ளது. ரஷ்யா கைப்பற்றிய பிரதேசங்கள் ரஷ்யாவுடன் இணைக்கப்படும் அல்லது தற்போதுள்ள ரஷ்ய அரசியல் அமைப்பின் பிரகாரம் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள குடியரசுகளாக அறிவிக்கப்படும். இப்பிரதேசங்களுக்குள் ரஷ்யர்களே அதிக அளவு உள்ளனர். ரஷ்யாவின் பொருளாதார பலம் சில காலங்களுக்கு புட்டினின் ஆட்சி மீது எந்த அழுத்தத்தையும் கொடுக்காது. ஆனாலும் ரஷ்யாவில் உள்ள சிறுபான்மை சமூகங்களின் எழுச்சியை மீட்கு வளர்க்கும். இது ரஷ்யா சந்திக்கவுள்ள அடுத்த பிரச்சனையாக அமையும். ஏற்கனவே பல குடியரசுகள் தங்களது சொந்தத்துக்காக போராடத் தொடங்கிவிட்டனர். புட்டின் உக்ரைனுடனான போரினை ஏற்படுத்தியதன் மூலம் ரஷ்ய மக்களின் எழுச்சிகளை தடுத்து தொடர்ந்து தன்னை நிலைப்படுத்துகிறார். இவ்வாறான மேற்கின் விமர்சனங்களை மறுக்கவும் முடியாமல் உள்ளது. ரஷ்யாவின் அடிப்படை வாதமானது ரஷ்யாவின் தாராளவாதத்துக்கும் அதிகாரத்துவத்துக்கும் இடையில் திண்டாடுகிறது. ரஷ்யாவின் அடிப்படை வாதம் என்பது ரஷ்யர்கள் என்பதே ஆகும். அங்கு சிறுபான்மையினர் வாழ்கின்றனர். அவர்கள் அதிகாரமற்றவர்கள். ரஷ்ய தேசியமானது சிறுபான்மையினரை முழுமையாக உள்ளடக்காவிட்டால், அவர்களுக்கு அரசியல் முழுமையான அங்கீகாரம் வழங்கப்படாவிட்டால் ரஷ்யாவின் எதிர்காலம் என்பது பல சுதந்திர குடியரசுகளாகவே அமையும். ஏற்கனவே சிறுபான்மை இனங்கள் தங்களை ரஷ்யர்களாக அடையாளப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவினை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் தன்னார்வ குழுக்களின் ஆதிக்கத்தை புட்டின் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதனால் பாதிக்கப்படுபவர்களின் எழுச்சியும் எதிர்வரும் காலத்தில் தோன்றும். உக்ரைன் போரின் பின்னால் நேட்டோவின் ஆதிக்கமானது ரஷ்யாவினை சுற்றியுள்ள நாடுகள் மீது அதிகமாக இருக்கும். பெலாரஸ் போன்ற நாடுகளை தன்னுடன் இணைக்கவும் முயற்சிக்கும். புட்டினின் காலத்தில் புட்டின் ரஷ்ய தேசியத்தை சகல சிறுபான்மை இனங்களையும் இணைத்து அமைக்காவிட்டால் ரஷ்யா உடைவதை தடுக்க முடியாது. நன்றி.